பாலைவனத்துல 50 டிகிரி வெயில்ல நிக்கிற ஒரு சீன இன்ஜினியர், சர்க்கரை வியாதியை குறைக்கிற ஒரு மருந்து, அதுக்கப்புறம் நம்ம தமிழ்நாட்டோட ஆளுநர். இவங்க 3 பேருக்கும் என்ன சம்பந்தம்னு கேட்டா நீங்க என்ன சொல்லுவீங்க? மேலோட்டமா பார்த்தா கண்டிப்பா எந்த சம்பந்தமும் இல்லாத மாதிரி தான் தெரியும். ஆனா ஆனா, எந்த சம்மந்தமும் இல்லைன்னு தான் தோணும். ஆனா உண்மையில இந்த 3 விஷயமுமே அதிகாரத்தோட விதிகள் எப்படி மாறுது, அந்த மாற்றங்கள் நம்மளோட அன்றாட வாழ்க்கையை எப்படி பாதிக்குது அப்படிங்கிற ஒரே புள்ளியில இணையுது. பொதுவா விதிகள்னா அது எல்லாருக்கும் பொதுவானது, மாறாததுன்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா பிராக்டிக்கலா உண்மை அதுவல்ல. அரசியலமைப்புல ஆரம்பிச்சு சர்வதேச போர் வரையிலும் அந்த விதிகளை யார் உருவாக்குறாங்களோ அவங்களுக்கு ஏத்த மாதிரி அதை வளைக்கிறாங்க அல்லது புது விதிகளை உருவாக்குறாங்க. அதேதான். அதுதான் இன்னைக்கு இந்த விரிவான அலசல்ல நாம பேச போற மைய கருத்து. முக்கியமா யுபிஎஸ்சி மாதிரி சவாலான தேர்வுக்கு தயாராகிற உங்கள பொறுத்த வரைக்கும், நியூஸ் பேப்பர்ல வர்ற தனித்தனி செய்திகளை மனப்பாடம் பண்றதை விட, அந்த செய்திகளுக்கு பின்னாடி இயங்குற அந்த மெக்கானிசம் எப்படி வேலை செய்யுதுன்னு புரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். கண்டிப்பா. அது ரொம்ப ரொம்ப அவசியம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக்ஸ் எல்லாமே, அதாவது ஆளுநரின் அதிகாரங்கள், தேர்தல் ஆணைய சட்டம், அமெரிக்காவோட வர்த்தக போர், அப்புறம் கிரேட் நிக்கோபார் காடுகள்னு எல்லாமே எப்படி அதிகார போட்டியில விதிகள் மாத்தி எழுதப்படுது அப்படிங்கறத பத்தி தான். இப்போ முதல்ல நம்ம உள்நாட்டு அரசியல்ல இருந்தே ஆரம்பிக்கலாம் நினைக்கிறேன். சரி, ஆரம்பிக்கலாம். இப்போ சமீபத்துல நடந்த நிகழ்வுகளை வச்சு பேசலாமே. ஆமா. இப்ப சமீபத்துல தமிழ்நாட்டில் நடந்த தேர்தல்ல எந்த கட்சிக்கும் மெஜாரிட்டி கிடைக்கல. விஜய் அவங்களோட தமிழக வெற்றிக் கழகம் 108 இடங்கள்ல ஜெயிச்சு தனிப்பெரும் கட்சியா வந்திருக்கு. ஆனா ஆட்சி அமைக்க 118 எம்எல்ஏக்கள் தேவை. தொங்கு சட்டமன்றம் நிலைமை. ஆமா. காங்கிரஸ் அப்புறம் இடதுசாரிகள் ஆதரவு கடிதம் கொடுத்தும் கூட ஆளுநர் ஆர்லேகர் அவங்கள ஆட்சி அமைக்க கூப்பிடாம இழுத்தடிக்கிறாரு. இதுல எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் இருக்கு. சொல்லுங்க. இப்ப மெஜாரிட்டி இல்லைன்னா ஆளுநர் முன்கூட்டியே எம்எல்ஏக்களோட கையெழுத்த கேட்கறதுல என்ன தப்பு? அது அவரோட உரிமை தானே. ஒரு நடுவரா அவர் அதை உறுதிப்படுத்திக்கலாம்ல. இங்கதான் நாம அரசியல் அமைப்பை கொஞ்சம் உற்று கவனிக்கணும். அரசியல் அமைப்போட 164 1வது பிரிவு முதலமைச்சரா ஆளுநர் நியமிப்பார்னு மட்டும்தான் சொல்லுதே தவிர, இந்த மாதிரி தொங்கு சட்டமன்றம் வரும்போதே என்ன பண்ணணும்னு தெளிவா சொல்லல. ஓ, அதுல எந்த தெளிவான விதியும் இல்லையா? அங்கதான் சிக்கலே ஆரம்பிக்குது. இங்கிலாந்து மாதிரியான நாடாளுமன்ற ஜனநாயகத்துல அரசியல் சட்டம் மௌனமா இருக்கிற இடங்கள்ல மரபுகள் தான் விதியா மாறும். அதாவது கன்வென்ஷன்ஸ். தனிப்பெரும் கட்சியா ஆட்சி அமைக்க அழைக்கிறது தான் அந்த மரபு. ஆனா இதுக்கு கோர்ட் தீர்ப்புகள் எதுவும் வழிகாட்டலையா? வழிகாட்டியிருக்கு. எஸ்ஆர் பொம்மை வழக்குலயும் சரி, நபம் ரபியா வழக்குலயும் சரி, சுப்ரீம் கோர்ட் ஒரு விஷயத்த ஆணித்தரமா சொல்லியிருக்கு. ஒரு முதல்வருக்கு மெஜாரிட்டி இருக்கா இல்லையான்னு ஆளுநர் மாளிகையில வச்சு முடிவு பண்ண கூடாதுன்னு. அப்புறம் எங்க முடிவு பண்ணணும்? அத சட்டமன்றத்துல, அதாவது ஃப்ளோர் ஆஃப் த ஹவுஸ்ல வாக்கெடுப்பு நடத்தி தான் முடிவு பண்ணணும்னு தெளிவா சொல்லியிருக்காங்க. ஆனா பிராக்டிக்கலா பார்த்தா ஆளுநர் முன்கூட்டியே கையெழுத்து கேட்கறது மூலமா இந்த குதிரை பேரத்தை, அதாவது ஹார்ஸ் ட்ரேடிங்கை தடுக்க முடியும்னு ஒரு வாதம் வைக்கப்படுது. அது நியாயம்தானே? மக்களோட தீர்ப்பை நடைபெறப்படுத்துற ஒரு பாலமா இருக்கணுமே தவிர அவரே களத்துல இறங்கி விளையாடக்கூடாது. ரைட். அவர் நடுவரா மட்டுமே இருக்கணும். ஆமா, அப்படி அவர் களத்துல இறங்கி செயல்படும் போது ஜனநாயகம் செயல்படுற விதிகளே அங்கே மீறப்படுது. விதிகளை பத்தி பேசும்போது எனக்கு இன்னொரு விஷயம் ஞாபகம் வருது. அந்த விதிகளை பாதுகாக்கிற நடுவர்களையும் நம்ம மாத்துறோம். அதான் தேர்தல் ஆணையர்கள் நியமன சட்டம் 2023. இது ரொம்ப விவாதத்துக்குள்ளான ஒரு சட்டமாச்சே. ஆமா. அனு பரன்வால் தீர்ப்புக்கு பிறகு வந்த இந்த சட்டம் தேர்தல் ஆணையர்களை தேர்ந்தெடுக்கும் குழுல இருந்து இந்திய தலைமை நீதிபதியை தூக்கிட்டு அதுக்கு பதிலா பிரதமரால் நியமிக்கப்படுற ஒரு மத்திய அமைச்சரை உள்ள கொண்டு வந்திருக்கு. சரிதான். சுப்ரீம் கோர்ட் இதை தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களின் சர்வாதிகாரம், அதாவது டெரேனி ஆஃப் தி எலெக்டட் அப்படின்னு ரொம்ப கடுமையா விமர்சிச்சிருக்காங்க. ஆனா ஒரு நிமிஷம், நாடாளுமன்றத்துக்கு சட்டம் இயற்ற முழு அதிகாரம் இருக்கு. அரசியலமைப்பு பிரிவு 324(2) கூட அதைத்தான் சொல்லுது. அப்புறம் ஏன் கோர்ட் இதுல தலையிடணும்? இதுல ரெண்டு பக்கமும் பலமான வாதங்கள் இருக்கு. அரசாங்கம் என்ன சொல்லுதுன்னா, சட்டம் இயற்றுவது நாடாளுமன்றத்தின் தனி உரிமை. இதுல நீதித்துறை உள்ளே வரக்கூடாது, அது அதிகார பகிர்வு தத்துவத்துக்கு எதிரானதுன்னு சொல்றாங்க. அதாவது செப்பரேஷன் ஆஃப் பவர்ஸ். சரி, ஆனா விமர்சகருக்கு என்ன சொல்றாங்க? விமர்சகர்களோட பார்வை வேறு மாதிரி இருக்கு. இப்போ அந்த 3 பேர் கொண்ட தேர்வுக்குழுவை எடுத்துக்கோங்க. அதுல பிரதமர், அப்புறம் அவர் நியமிக்கும் அமைச்சர்னு 2 பேர் ஆளும் கட்சியை சார்ந்தவங்க. எதிர்க்கட்சி தலைவர் மட்டும்தான் 3வது ஆள். ஓ, அப்ப மெஜாரிட்டி ஆளுங்கட்சிக்கு தான் இருக்கு. எக்ஸாக்ட்லி. 2க்கு 1 அப்படிங்கிற மெஜாரிட்டியில அரசாங்கம் நினைச்சவரை ஈஸியா தேர்தல் ஆணையரா மாத்த முடியும். தேர்தல் நடத்தும் நடுவரையே ஆட்டத்துல விளையாடுற ஒருத்தர் தேர்ந்தெடுத்தா அந்த ஆட்டம் எப்படி நியாயமா இருக்கும்? இதுதான் சுப்ரீம் கோர்ட்டோட கவலை.
புரியுது. உள்நாட்டுல அரசியலமைப்பு விதிகள் இப்படி மாறுதுன்னா நம்ம பார்டர்ல நடக்கிற விஷயங்கள் இன்னும் அதிர்ச்சியா இருக்கு. இப்போ ஆபரேஷன் சிந்தூர் நடந்து ஒரு ஆண்டு முடிஞ்சிருச்சு. ஆமா, போன வருஷம் நடந்த மிக முக்கியமான ராணுவ நடவடிக்கை அது. நம்ம பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் இது ஒரு ஷார்ட் டியூரேஷன் டீப் பெனிட்ரேஷன் அட்டாக் அப்படின்னு சொன்னாரு. ஆனா இப்போ சீனாவோட அரசு ஊடகமான சிசிடிவி ஒரு பெரிய உண்மையை ஒத்துக்குச்சு. நீங்க கவனிச்சிங்களா அத? ஆமா, அந்த ஜாங் ஹேங் அப்படிங்கிற இன்ஜினியர் பத்தின செய்திதானே? அதேதான். அந்த தாக்குதலின் போது பாகிஸ்தானோட J-10CE-4 விமானங்களுக்கு சீன பொறியாளர் ஜாங் ஹெங் அப்படிங்கிறவரு 50 டிகிரி வெயில்ல நின்னுகிட்டு நேரடியா தொழில்நுட்ப உதவி பண்ணியிருக்காரு. எனக்கு என்ன கேள்வினா, பாகிஸ்தானோட சண்டையில சீனா ஏன் இப்படி பகிரங்கமா தலையிடணும்? இது சீனா பல காலமா பின்பற்றும் இரவல் கத்தி தந்திரம். அதாவது borrowed knife strategy. இந்தியாவை நேரடியா எதிர்த்து போரிடாம பாகிஸ்தானை ஒரு கருவியா பயன்படுத்திக்கிறாங்க. பின்னாடி இருந்து இயக்குறாங்கன்னு சொல்றீங்க? ஆமா. ஆனா முன்னாடி ரகசியமா செஞ்சத இப்போ பகிரங்கமா ஏன் சொல்றாங்கன்னு பார்த்தா, அது அவங்க தொழில்நுட்பத்தின் மேல அவங்களுக்கு இருக்கிற அதீத நம்பிக்கை. நாங்க பாகிஸ்தான் விமானங்களுக்கு ரியல் டைம் டேட்டாவும் ரேஆர் சப்போர்ட்டும் கொடுக்கறோம்னு சொல்லி இந்தியாவை மறைமுகமா அச்சுறுத்துறாங்க. அப்போ இனிமே நாம பாகிஸ்தான் கூட மட்டும் சண்டை போறோம்னு நினைக்க முடியாது. நிச்சயமா முடியாது. இனிமேல் இந்தியா பாகிஸ்தான் போர் அப்படின்னு ஒண்ணு கிடையவே கிடையாது. அது எப்பவுமே இந்தியாவுக்கும் சீனா பாகிஸ்தான் கூட்டணிக்கும் நடக்கிற போர் தான். ஓ, இதனால தான் நம்ம ராணுவமும் வெறும் துப்பாக்கிகளை நம்பி இல்லாம விஷன் 2047 அப்படின்னு ஒரு தொலைநோக்கு திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்களா? ஆமா, இனிமே பாரம்பரியமான போர் முறைகள் வேலைக்கே ஆகாது. இனிமே போர்க்களத்துல மனுஷங்களை விட செயற்கை நுண்ணறிவு, அதாவது AI, அப்புறம் ஆளில்லா தன்னாட்சி அமைப்புகள், விண்வெளி மற்றும் சைபர் கமாண்டுகளும் தான் முடிவு பண்ணும் சொல்றாங்க. அதுதான் எதிர்காலம். ஆனா இங்க எனக்கு ஒரு முரண்பாடு தெரியுது. ஒரு பக்கம் நம்ம இவ்ளோ பெரிய ஹைடெக் மிலிட்டரி பிளான் பண்றோம், ஆனா மறுபக்கம் கத்தார்ல இந்தியா பாகிஸ்தான் முன்னாள் ராணுவ தளபதிகள் சீக்கிரட்டா பேக் சேனல் டிப்ளோமசி பண்றாங்க. ரகசிய பேச்சுவார்த்தைகள். பயங்கரவாதமும் பேச்சும் ஒன்னா பயணிக்காதுன்னு இந்தியா அதிகாரப்பூர்வமா சொல்லிட்டு பின்னாடி இப்படி ரகசியமா பேசுறது ஒரு இரட்ட வேடம் தானே? நம்ம கொள்கையிலிருந்து நாமளே பின்வாங்குற மாதிரி இல்லையா இது? நீங்க சொல்ற மாதிரி வெளியில இருந்து பார்க்கும்போது அது இரட்டை வேட மாதிரி தெரியலாம். ஆனா சர்வதேச அரசியல்ல இதுக்கு பேரு நெருக்கடி மேலாண்மை, அதாவது கிரைசிஸ் மேனேஜ்மெண்ட். ஓ, இது அமைதி பேச்சுவார்த்தை கிடையாதா? இல்ல, இத நீங்க அமைதி பேச்சுவார்த்தைன்னு தப்பா புரிஞ்சுக்க கூடாது. 2 அணு ஆயுத நாடுகளுக்கு இடையில எந்த ஒரு தொடர்பும் இல்லைன்னா அது ரொம்ப ரொம்ப ஆபத்து. இப்போ குக்கர்ல பிரஷர் அதிகமானா வெடிக்காம இருக்க ஒரு சேஃப்டி வால்வ் இருக்குல்ல, ஆமா, பிரஷரை ரிலீஸ் பண்ணும். அது மாதிரி தான் இந்த பேக் சேனல். திடீர்னு ஒரு தேர்ட் பார்ட்டி தீவிரவாத தாக்குதலோ இல்ல ஒரு ஏவுகணை தவறுதலா மிஸ்ஃபயர் ஆனாலோ அத வச்சு ஒரு முழு அளவிலான போர் வராம தடுக்க இந்த ரகசிய தொடர்புகள் தான் உதவி செய்யும். ஒரு மிஸ்கால்குலேஷனை தவிர்க்கிறதுக்கான வழி இது. ரைட், ஒரு சேஃப்டி வால் மாதிரி. அணு ஆயுதம்னு சொல்லும்போது இந்த விதிகள் உலக அளவுல எப்படி மாறுதுன்னு நாம பார்க்கணும். முன்னாடியெல்லாம் அணு ஆயுதங்களை ஒழிக்கிறதுக்கு நான் ப்ரோலிஃபரேஷன், அதாவது அணு ஆயுத பரவல் தடுப்பு ஒப்பந்தங்கள் மூலமா தான் நாடுகள் பேசிட்டு இருந்தாங்க. ஆமா, பேச்சுவார்த்தை மூலமா தீர்க்கலாம்னு நம்பினாங்க. ஆனா அமெரிக்கா அதை மாத்தி கவுண்டர் ப்ரோலிஃபரேஷன், அதாவது ராணுவ பலத்தையும் தடைகளையும் வச்சு அணு ஆயுதங்களை ஒடுக்குற கொள்கையை கையில் எடுத்தாங்க. ஈரான் மேல அமெரிக்கா எடுத்த இந்த நடவடிக்கை தான் வடகொரியாவை அணு ஆயுதம் தயாரிக்கவே தூண்டுச்சுன்னு சொல்றாங்க. ஒரு பிரச்சனையை தீர்க்க நினைச்சு புது பிரச்சனையை உருவாக்குனது மாதிரி இல்லை இது? கண்டிப்பா. இது ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு காஸ் அண்ட் எஃபெக்ட். அமெரிக்கா 2003ல ஈராக் மேலயும் அப்புறம் ஈரான் மேலயும் என்ன பண்ணாங்கன்னு யோசிச்சு பாருங்க. தடைய போட்டாங்க. ஆமா, அவங்க கிட்ட அணு ஆயுதம் இருக்குன்னு சொல்லி தன்னிச்சையா ராணுவ தாக்குதலும் கடுமையான பொருளாதார தடையும் விதிச்சாங்க. இத வெளியில இருந்து பார்த்த வடகொரியாவுக்கு ஒரு விஷயம் ரொம்ப தெளிவா புரிஞ்சுது. என்ன புரிஞ்சது? நம்ம கிட்ட அணு ஆயுதம் இல்லைன்னா அமெரிக்கா ஈராக்க அழிச்ச மாதிரி நம்மளையும் அழிச்சிடுவாங்க. நம்ம தப்பிக்கணும்னா நம்ம கிட்ட அணு ஆயுதம் கண்டிப்பா இருக்கணும் அப்படிங்கிற முடிவுக்கு அவங்க வந்தாங்க. அமெரிக்காவோட தன்னிச்சையான ரூல்ஸ் சேஞ்ச் எப்படி உலகத்தோட பாதுகாப்புக்கே உல வச்சதுங்கிறதுக்கு இது ஒரு கிளாசிக் உதாரணம். வாவ், இது உண்மையிலே ஆழமான பார்வை. ஆனா அமெரிக்கா தன்னிச்சையா விதிகளை மாத்துறது மிலிட்டரியில மட்டும் இல்ல, வர்த்தகத்திலயும் நடக்குது. சமீபத்துல அமெரிக்க நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுத்திருக்காங்க. 1974ஆம் ஆண்டின் வர்த்தக சட்டத்தின் செக்ஷன் 122 கீழ் ட்ரம்ப் நிர்வாகம் விதித்த 10% உலகளாவிய சுங்கவரிகளை சட்டவிரோதம்னு தீர்ப்பளிச்சிருக்கு. ஆமா, இது இந்திய ஏற்றுமதியாளர்களுக்கு ஒரு தற்காலிக ரிலீஃப் தான். ஆனா செக்ஷன் 301 கீழே புது வரி வரலாம்னு பயப்படுறாங்க. வர்த்தக போருங்கிறது ஏதோ பேப்பர்ல நடக்கிற விஷயம் மாதிரி நாம நினைக்கிறோம். ஆனா இது நம்ம பொருளாதாரத்தை எப்படி நேரடியா பாதிக்கும்?
இப்போ அந்த செக்ஷன் 301 அப்படிங்கிறது அமெரிக்கா தனக்கு நியாயமற்றதுன்னு நினைக்கும் எந்த ஒரு வர்த்தக நடைமுறைக்கு எதிராகவும் வரி விதிக்க அவங்களுக்கு கொடுக்கிற பிரம்மாண்டமான அதிகாரம். சரி. இந்தியாவில இருந்து ஏற்றுமதியாகிற ஆட்டோமொபைல் உதிரிப்பாகங்கள், ஜவுளி பொருட்கள் எல்லாமே அமெரிக்க சந்தையை நம்பி தான் இருக்கு. அங்க சுங்கவரி அதிகமானா இங்க தமிழ்நாட்டுல திருப்பூர்லயோ கோயம்புத்தூர்லயோ இருக்கிற ஆயிரக்கணக்கான சிறு குறு தொழில்கள், அதாவது எம்எஸ்எம்இகள் பயங்கரமா அடி வாங்கும். நிறைய பேர் வேலை இழப்பாங்க. ஆமா, வேலை இழப்புகள் ஏற்படும். உலக வர்த்தக அமைப்போட பொதுவான விதிகளை மதிக்காம அமெரிக்கா தன்னிச்சையா வரிகளா ஆயுதமா பயன்படுத்துறது தான் இங்க பெரிய பிரச்சனை. இதத்தான் வெப்பனைசேஷன் ஆஃப் ட்ரேட்னு சொல்றோம். இந்த மாதிரி மேக்ரோ எக்கனாமிக் பிரச்சனைகள் உள்ளூர்ல வரும்போது அது மக்கள் மத்தியில மிகப்பெரிய ஏற்றத்தாழ்வு உருவாக்குது. இததான் பொருளாதார நிபுணர்கள் கே ஷேப்ட் எக்கனாமிக் டைவர்ஜென்ஸ், அதாவது கே வடிவ பொருளாதாரம் அப்படின்னு சொல்றாங்க. இது ரொம்ப முக்கியமான கான்செப்ட். ஆமா, பணவீக்கம் எல்லாரையும் சமமா பாதிக்கணும்னு நாம நினைக்கிறோம். ஆனா அது பொய். இதை ஒரு புயல்ல மாட்டின கப்பல்களுக்கு ஒப்பிடலாம். பணவீக்கங்கிறது ஒரு புயல் மாதிரி. பணக்காரங்க பெரிய சொகுசு கப்பல்ல இருக்காங்க. புயல் அடிக்கா கொஞ்சம் குலுங்கும். ஆனா அவங்க கிட்ட பணம் இருக்கிறதால எக்ஸ்ட்ரா விலை கொடுத்து டீசல் போட்டு புயலை தாண்டி போயிட்டே இருப்பாங்க. கரெக்டான உதாரணம். ஆனா ஏழைகள் ஒரு சின்ன மரப்படுகுல இருக்காங்க. அவங்க புயல்ல தப்பிக்கணும்னா படகோட எடைய குறைக்க தங்களோட சாப்பாட்டையே கடல்ல தூக்கி போட வேண்டிய கட்டாயத்துல இருக்காங்க. இதுதான் நடக்குது. நீங்க சொன்ன இந்த உதாரணத்தை அப்படியே டேட்டாவோட பொருத்தி பார்த்தா இது இன்னும் தெளிவா புரியும். இப்போ மேற்காசிய போர் காரணமா எரிபொருள் விலை ஏறினப்போ என்ன ஆச்சுன்னு பாப்போம். சொல்லுங்க. குறைந்த வருமானம் பெறுவோர் தங்களோட எரிபொருளுக்காக 13% அதிகமா செலவு பண்ணியும் அவங்களோட உண்மையான பயன்பாடு 7% குறைஞ்சிருக்கு. ஓ, அதாவது செலவு அதிகமாச்சு, ஆனா யூஸ் பண்ணது குறைஞ்சு போச்சு. அதேதான், அவங்க தங்களோட அத்தியாவசிய தேவையை குறைச்சுக்கிட்டாங்க. நீங்க சொன்ன மாதிரி சாப்பாட்ட கடல்ல தூக்கி போட்ட மாதிரி. ஆனா அதிக வருமானம் பெறுவோர் 20% அதிகமா செலவு செஞ்சு தங்களோட பயன்பாட்டை எந்த குறையும் இல்லாம அப்படியே தக்க வச்சுக்கிட்டாங்க. அவங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்ல. ஆமா, ஒருத்தர் மேல போறாரு, இன்னொருத்தர் கீழே போறாரு. இதுதான் உண்மையான கே வடிவ பிளவு. சரி, இந்த ஏற்றத்தாழ்வு உடைக்க தொழில்நுட்பம் உதவி பண்ணும். குறிப்பா இந்தியாவோட டிஜிட்டல் பொது உள்கட்டமைப்பு, அதாவது டிபிஐ, உலகத்தரம் வாய்ந்ததுன்னு நம்ம தலைமை பொருளாதார ஆலோசகர் வி அனந்த நாகேஸ்வரன் சொல்லியிருக்காரு. ஆமா, அவர் அப்படி குறிப்பிட்டிருக்காரு. இந்த யூபிஐ, ஆதார் இதெல்லாம் ஒரு மேஜிக் மாதிரி இந்த ஏழை பணக்கார இடைவெளியை அழிச்சிரும் நாம நம்பலாமா? டிபிஐ கண்டிப்பா ஒரு புரட்சி தான், அதுல எந்த சந்தேகமும் இல்ல. ஆனா அது ஒரு மேஜிக் வித்தை கிடையாது. உள்கட்டமைப்பு இருக்கிறதுனாலயே எல்லாரும் அதை பயன்படுத்துறாங்கன்னு அர்த்தம் இல்ல. இன்க்ளூஷன் ரொம்ப முக்கியம். அதாவது எல்லாருக்கும் அது போய் சேரணும். ஆமா, இன்னைக்கும் கிராமங்கள்ல ஸ்மார்ட் போன் இல்லாதவங்க, இன்டர்நெட் கிடைக்காதவங்க எப்படி யூபிஐ பயன்படுத்த முடியும்? இதை விட பெரிய பிரச்சனை சைபர் செக்யூரிட்டி. ஓ, ஆன்லைன் ஸ்கேம்ஸ். ஆமா, டிஜிட்டல் உலகத்துக்குள்ள புதுசா வர்ற சாமானிய மக்கள் ரொம்ப சுலபமா ஆன்லைன் மோசடிகளுக்கு பலியாகிறாங்க. சோ தொழில்நுட்பம் மட்டுமே எல்லா பிரச்சனைக்கும் ஒரு முழுமையான தீர்வாகிட முடியாது. தொழில்நுட்பம் மட்டுமே தீர்வாகாதுன்னு சொல்றீங்க. ஆனா மருத்துவத்துறையில இந்த தொழில்நுட்பமும் காப்புரிமை விதிகளும் மக்களோட வாழ்க்கையை எப்படி மாத்துதுன்னு பாருங்க. இப்போ சமீபமா நீரிழிவு மற்றும் உடல் பருமனுக்கான செமாக்ளூடைட், அதாவது GLP-1 மருந்துகளோட விற்பனை பிப்ரவரி முதல் ஏப்ரல் வரை 75% அதிகரிச்சிருக்கு. இதுக்கு முக்கிய காரணம் என்னன்னு தெரியுமா? அந்த மருந்துக்கான காப்புரிமை, அதாவது பேட்டன்ட் முடிஞ்சதுதான் காரணம்னு சொல்றாங்க. உண்மையா? 100% உண்மை. இது ரொம்ப முக்கியமான ஒரு திருப்பம். ஒரு மருந்துக்கு காப்புரிமை இருக்கும்போது அதை கண்டுபிடிச்ச பன்னாட்டு நிறுவனம் மட்டும்தான் அதை விற்க முடியும். அவங்க வைக்கிறது தான் விலை. அப்போ அது அந்த சொகுசு கப்பல் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் கிடைக்கும். எக்ஸாக்ட்லி. ஆனா காப்புரிமை முடிஞ்ச உடனே இந்திய நிறுவனங்கள் அதே மருந்து மலிவான ஜெனரிக் மருந்தா தயாரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ அந்த சின்ன படகுல இருக்கிறவங்களுக்கும் அந்த மருந்து ஈஸியா கிடைக்குது. இது ரொம்ப நல்ல விஷயம். ஆமா, காப்புரிமை அப்படிங்கிற விதியை மாத்தும்போது அது எப்படி சாமானிய மக்களோட ஆரோக்கியத்துல பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துதுங்கிறதுக்கு இது ஒரு நேரடி உதாரணம். ஆனா மருத்துவ நெறிமுறைகள்னு வரும்போது சட்டம் எப்பவுமே ரொம்ப குழப்பமாவே தான் இருக்கு. இப்ப சமீபத்துல டெல்லி உயர்நீதிமன்றத்துல வந்த ஒரு கேஸ் எடுத்துக்கோங்க. அந்த 28 வார கருக்கலைப்பு வழக்கா? ஆமா, அதேதான். 28 வார கருவுல கடுமையான வளர்ச்சி குறைபாடு இருக்கு. அந்த தாயோட உயிருக்கும் ஆபத்து. அதனால கருக்கலைப்பு பண்ணணும்னு கேக்குறாங்க. ஆனா எய்ம்ஸ் மருத்துவ குழு இதை பண்ண முடியாதுன்னு மறுத்துட்டாங்க. நம்ம MDP சட்டம் இதுல என்ன சொல்லுது? MDP சட்டம் இந்தியாவில சிறப்பு சூழல்கள்ல 24 வாரங்கள் வரை கருக்கலைப்பை அனுமதிக்குது. ஆனா 28 வாரங்கள் அப்படிங்கிறது
மருத்துவ ரீதியா அந்த கரு முழுமையா உருமான உயிரோட வாழக்கூடிய ஒரு நிலை. இத வயபிலிட்டின்னு சொல்றோம். அப்போ தாயோட நிலைமை? இங்க தான் தார்மீக ரீதியான ஒரு பெரிய மோதல் நடக்குது. ஒரு பக்கம் அந்த பெண்ணோட தன் உரிமை, அதாவது அட்டானமி, அவங்களோட உயிருக்கு இருக்கிற ஆபத்து. இன்னொரு பக்கம் முழுமையா வளர்ந்த ஒரு கருவோட வாழும் உரிமை. சட்டம் என்ன முடிவு எடுக்கும் இதுல? இது ஒரு கிரே ஏரியா. மருத்துவ தொழில்நுட்பம் வளர வளர எந்த வாரத்துல ஒரு கருவுக்கு உயிர் வருது, அது எப்போ வெளியில உயிர் வாழ முடியும் அப்படிங்கிற வரையறையே மாறிக்கிட்டு வருது. சட்டம் அந்த அறிவியல் மாற்றத்துக்கு ஈது கொடுக்க முடியாம ரொம்ப திணறுது. இது தனி மனிதருக்கும் மருத்துவத்துக்கும் நடக்கிற மோதல்னா, அரசுக்கும் இயற்கைக்கும் நடக்கிற ஒரு மிகப்பெரிய மோதல் தான் கிரேட் நிக்கோபார் திட்ட அனுமதியும். ஓ, அந்த 81,000 கோடி ரூபாய் ப்ராஜெக்ட். ஆமா, 166 சதுர கிலோமீட்டர் வனப்பகுதியே அளிக்கப்பட போகுது. இதை எதிர்த்து ஓய்வு பெற்ற அதிகாரி மீனா குப்தா தொடர்ந்த பொதுநல வழக்க கல்கத்தா ஹைகோர்ட் விசாரணைக்கு ஏத்துக்கிட்டாங்க. ஆனா அரசு என்ன சொல்லுதுன்னா, அங்க துறைமுகம், ராணுவ விமான நிலையம் வர்றது தேச பாதுகாப்புக்கு ரொம்ப முக்கியம்னு சொல்றாங்க. இதுல எது முக்கியம்? நாம முன்னாடி பேசணும்ல, சீனா இந்தியாவை கடல் வழியா சுத்தி வளைக்க நினைக்குதுன்னு. அதுக்கு செக் வைக்கிற ஒரு புவிசார் அரசியல், அதாவது ஜியோபொலிட்டிக்கல் நகர்வு தான் இந்த நிக்கோபார் திட்டம். ஓ, அதனாலதான் இதுக்கு இவ்ளோ அவசரமா? ஆமா, மலாக்கா ஜலசந்தி வழியா வர்ற சீன கப்பல்களை கண்காணிக்க இது ஒரு சூப்பரான லொகேஷன். ஆனா அதை செய்யணும்னா பல்லுயிர் பெருக்கத்தின் சொர்க்கமா இருக்கிற காடுகளை அழிக்கணும், அங்க இருக்கிற பூர்வக்குடி பழங்குடியினரோட உரிமைகளை பறிக்கணும். சுற்றுச்சூழல் தாக்கம் மதிப்பீடு, அதாவது EIA சரியா நடக்கலன்னு வர குற்றச்சாட்டு இருக்கே. ஆமா, இது வெறும் காடுகளை அழிக்கிற பிரச்சனை மட்டும் இல்ல, ஒரு நாட்டோட பாதுகாப்பு விதிகளுக்கும் இயற்கையோட விதிகளுக்கும் நடக்கிற மிகப்பெரிய போர் இது. ரொம்ப சரியா சொன்னீங்க. இன்னைக்கு நாம பார்த்த விஷயங்கள் எல்லாமே ஆளுநரின் அதிகாரங்கள், தேர்தல் ஆணைய சட்டம், ஆபரேஷன் சிந்தூர், அமெரிக்க சுங்கவரி, வடிவ பொருளாதாரம், MTV சட்டம், நிக்கோபார் திட்டம்னு இது எல்லாமே தனித்தனி டாபிக்ஸ் கிடையாது. கண்டிப்பா கிடையாது. எல்லாமே ஒன்னோட ஒன்னு கனெக்ட் ஆனதுதான். அதிகாரத்தில் இருக்கிறவங்க எப்படி விதிகளை மாத்துறாங்க, அந்த விதிகள் நம்மளோட ஜனநாயகத்தையும் பாதுகாப்பையும் பொருளாதாரத்தையும் எப்படி புரட்டி போடுது அப்படிங்கறதோட வெவ்வேறு முகங்கள் தான் இது எல்லாமே. உறுதியா உங்களை போல சிவில் சர்வீஸ் தேர்வுக்கு தயாராகிறவங்க புரிஞ்சுக்க வேண்டியது இதுதான். நீங்க நாளைக்கு ஒரு மாவட்ட ஆட்சியராவோ கொள்கை வகுப்பவராவோ மாறும்போது இந்த ஒவ்வொரு விதியும் சாமானிய மக்களை எப்படி பாதிக்கும்னு பாக்குற அந்த பன்முக பார்வை உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். சூப்பர். இந்த ஆழமான உரையாடலை முடிக்கிறதுக்கு முன்னாடி நான் உங்களை பார்த்து ஒரு கேள்வியை கேட்க விரும்புறேன். நாம எல்லாரும் ராணுவ படைகளும் துப்பாக்கிகளும் தான் ஒரு நாட்டோட எல்லையை பாதுகாக்குதுன்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா AI மாதிரி தொழில்நுட்பங்களும் அமெரிக்கா விதிக்கிற வர்த்தக போர்களும் நம்மளோட டேட்டாவையும் பொருளாதாரத்தையும் கொஞ்சம் கொஞ்சமா ஆக்கிரமிக்கும்போது வருங்காலத்துல எந்த போர் விமானங்களும் இல்லாமலேயே நம்மளோட இறையாண்மையும் நம்மளோட சுதந்திரமும் கண்ணுக்கு தெரியாம காணாம போயிடுமா? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. ரொம்ப ஆழமான கேள்வி இது. ஆமா, இந்த உலகத்தோட அரசியலும் கொள்கைகளும் எக்ஸ்ரே ரிப்போர்ட் மாதிரி கருப்பு வெள்ளையா தெளிவா இருக்காது. அது ரொம்பவும் சிக்கலானது. ஆனா அந்த சிக்கலுக்குள்ள இருக்கிற மெக்கானிசத்தை புரிஞ்சுக்கிட்டாதான் தெளிவான முடிவுகளை எடுக்க முடியும். அந்த தெளிவை நோக்கி உங்கள் பயணம் தொடரட்டும். அடுத்த விரிவான அலசலில் இன்னொரு சுவாரஸ்யமான தலைப்போடு உங்களை சந்திக்கும் வரை தொடர்ந்து படியுங்கள், தேடுங்கள்.